சுவாமி ராமானுஜருக்கு அப்படி பாஷ்யக்காரர் அப்படின்ற அந்த திருநாமம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர் யார் தெரியுமா? கூரத்தாழ்வான் தான். அப்போ கூரத்தாழ்வான் கேட்டாராம், சுவாமி, நான் படித்த அந்த விளக்க உரைகளை இங்கேயே சொல்லட்டுமா அல்லது திருவரங்கம் வந்து சொல்லட்டுமான்னு கேட்டாராம். இந்த ஸ்ரீபாஷ்யத்தை இவ்வளவு அருமையாக சாதித்தார் சுவாமி ராமானுஜர். இவ்வளவு அற்புதமாக அந்த விஷயத்தை எல்லாம், இவ்வளவு உயர்வான விஷயத்த இவ்வளவு எளிமையாக அழகாக தொகுத்தார் என்பதற்காகவே காஷ்மீர்ல இருக்கக்கூடிய கலைமகள் சரஸ்வதி தேவி, சாரதா தேவி சுவாமி ராமானுஜரை பார்த்து பாஷ்யக்காரர் அப்படிங்கிற மிக அற்புதமான திருநாமத்தையே வழங்கினார். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தெய்வ தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். சுவாமி ராமானுஜருக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்கு இல்லையா? அதுல ரொம்ப பிரசித்தி பெற்ற திருநாமம் எது அப்படின்னா பாஷ்யக்காரர் அப்படிங்கிற ஒரு திருநாமம். திருமலை, மேல்கோட்டை, இன்னும் நிறைய ஸ்தலங்கள், கஷேத்திரங்களுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா சுவாமி ராமானுஜரை பாஷ்யக்காரர், இது பாஷ்யக்காரருடைய சன்னதி அப்படின்னே சொல்றத நாமெல்லாம் கேட்டிருப்போம். சுவாமி ராமானுஜருக்கு அப்படி பாஷ்யக்காரர் அப்படின்ற அந்த திருநாமம் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தவர் யார் தெரியுமா? கூரத்தாழ்வான் தான். அந்த வைபவம், அந்த கதையை கேட்டோம் அப்படின்னா ரொம்ப நாம எல்லாருமே மெய் சிலிர்த்து போவோம். வியாசர் எழுதிய பிரம்ம சூத்திரத்திற்கு சுவாமி ராமானுஜர் விளக்க உரை எழுதணும் அப்படின்னு ஆளவந்தார் ஆசைப்பட்டார். அவருடைய காலம் முடிந்த பிறகு சுவாமி ஆளவந்தாரின் ஆசை என்ன அப்படின்றத சுவாமி ராமானுஜர் அறிஞ்சின்றார். அந்த போதாயன விருத்தி நூல் எங்க இருக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சார். அப்போ அந்த போதாயன விருத்தி நூல் அப்படிங்கிறது காஷ்மீர்ல சரஸ்வதி பண்டாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலகத்துல தான் இருக்கு அப்படின்றத ராமானுஜர் தெரிஞ்சுட்டார். சரி, காஷ்மீருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூரத்தாழ்வானையும் அழைத்து கொண்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து நடைப்பயணமாகவே காஷ்மீருக்கு போனாராம் சுவாமி ராமானுஜர். காஷ்மீருக்கு போய் அங்க இருந்த அரசன் கிட்ட அந்த போதாயன விருத்தி நூலை தரும்படி கேட்டார். அரசன் கொடுக்கிறேன், ஆனா ஒரே ஒரு நிபந்தனை. என்ன அப்படின்னா, இது ஒரு பழமையான ஓலைச்சுவடி, இந்த போதாயன விருத்தி அப்படின்றத, அதனால நீங்க படிச்சதுமே அதை பத்திரமா என்கிட்ட திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு அந்த அரசர் நிபந்தனை வச்சாராம். சரின்னு சுவாமி ராமானுஜர் அந்த போதாயன விருத்தியை கேட்டு பெற்றுக்கொண்டார். அந்த போதாயன விருத்தியில் மொத்தமாக 4 அத்தியாயங்கள் இருக்கு. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மற்ற பண்டிதர்கள்லாம் என்ன பண்ணினாங்க அப்படின்னா, சுவாமி ராமானுஜர் இந்த சூத்திரத்தை எல்லாம் படிச்சுட்டு, இந்த போதாயன விருத்தியை படிச்சுட்டு பிரம்ம சூத்திரத்திற்கு விளக்க உரை எழுதினார். அப்படின்னா இத்தனை காலமாக நாம் எழுதிய விளக்க உரைக்கு முக்கியத்துவம் என்பதே இல்லாமல் போய்விடும். அதனால எப்படியாவது ராமானுஜர் கிட்டேந்து அந்த போதாயன விருத்தியை திரும்ப கைப்பற்றிடணும் அப்படின்ட்டு இவங்கெல்லாம் நினைச்சாங்களாம். அதே மாதிரி என்ன பண்ணினாங்க அப்படின்னா, சுவாமி ராமானுஜர் அந்த 4 அத்தியாயங்கள் கொண்ட அந்த கிரந்தத்திலிருந்து ஒரே ஒரு அத்தியாயத்தை மாத்திரம் படிச்சு முடிச்சிருந்தார். அன்னைக்கு ராத்திரி சுவாமி ராமானுஜர் உறங்கி கொண்டிருக்கும் பொழுது மற்ற வித்வான்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு சில திருடர்களை நியமிச்சு அந்த போதாயன, அந்த விருத்திங்கிற நூலையே அவருக்கு தெரியாமல் அவர்கிட்டேந்து களவாடிட்டு போயிட்டாங்களாம். அடுத்த நாள் காத்தால சுவாமி ராமானுஜர் கண்விழித்து பார்க்கிறார். அதாவது இந்த ஸ்ரீ பாஷ்யம் அப்படிங்கிற ஒரு பெயரிட்டு அந்த விளக்க உரையை எழுதணும் அப்படின்னு சுவாமி ராமானுஜர் எத்தனிச்சுருக்கார். அப்போ அந்த போதாயன விருத்தியை காணல அப்படின்னதும் ரொம்ப பதறி போய் அழ ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ கூரத்தாழ்வான் கிட்ட சொல்றார் தன்னுடைய கவலைய. சொன்னதுமே கூரத்தாழ்வான் சுவாமி ராமானுஜரை விழுந்து வணங்கி சொன்னாராம், ஆச்சாரியரே, உங்களுக்கு தெரியாம நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சுடுங்கோ அப்படின்னாராம். என்னப்பா, நீ என்ன தப்பு பண்ணினேன்னு ராமானுஜர் கேட்ட பொழுது, நான் இரவு முழுவதும் உட்கார்ந்து 2, 3, 4 அத்தியாயங்களை படித்து மனப்பாடமும் செய்து விட்டேன் அப்படின்னாராம். அதை கேட்டு சுவாமி ராமானுஜர் திக்கித்து போய் நின்றாராம்.
இது மன்னிக்க வேண்டிய விஷயமே இல்லையே, இது பாராட்ட வேண்டிய விஷயமாச்சே. நான் ஸ்ரீ பாஷ்யம் எழுதணும்னு நான் முடிவு பண்ணி இந்த புக்லேருந்து நம்ம படிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது களவாடப்பட்டிருது இந்த நூல். அப்படி இருக்கும் பொழுது நாம மீதி எப்படி படிச்சு தெரிஞ்சுப்போம் நான் கவலைப்பட்டு இருக்கும் பொழுது அந்த கவலையை தீர்க்கும் வண்ணம் ஒரு அற்புதமான விஷயத்தை நீ சொன்னியே அப்படின்னு ரொம்ப ஆனந்தப்பட்டாராம் சுவாமி ராமானுஜன். அப்போ கூரத்தாழ்வான் கேட்டாராம், சுவாமி, நான் படித்த அந்த விளக்க உரைகளை இங்கேயே சொல்லட்டுமா அல்லது திருவரங்கம் வந்து சொல்லட்டுமான்னு கேட்டாராம். அந்த ஸ்ரீ பாஷ்யம் அப்படின்ற அந்த உயர்வான கிரந்தம் எப்படி உருவாச்சு அப்படின்னாக்க, ஒரு ஆசனம், கொஞ்சம் மேல் ஆசனத்துல சுவாமி ராமானுஜர் உட்கார்ந்து இருப்பாராம், கீழே கூரத்தாழ்வான் அமர்ந்து இருப்பாராம். கூரத்தாழ்வான் தான் படித்து கிரகித்த விஷயங்களை எல்லாம் சுவாமி ராமானுஜர் கிட்ட சொல்லிண்டே வருவாராம். அதற்கு சுவாமி ராமானுஜர் விளக்க உரை சொல்ல சொல்ல கூரத்தாழ்வான் அதை எழுதுவாராம். அப்படி வந்ததுதான் ஸ்ரீ பாஷ்யம். இந்த ஸ்ரீ பாஷ்யத்தை இவ்வளவு அருமையாக சாதித்தார் சுவாமி ராமானுஜர். இவ்வளவு அற்புதமாக அந்த விஷயத்தை எல்லாம், இவ்வளவு உயர்வான விஷயத்த இவ்வளவு எளிமையாக அழகாக தொகுத்தார் என்பதற்காகவே காஷ்மீர்ல இருக்கக்கூடிய கலைமகள் சரஸ்வதி தேவி, சாரதா தேவி சுவாமி ராமானுஜரை பார்த்து பாஷ்யக்காரர் அப்படிங்கிற மிக அற்புதமான திருநாமத்தையே வழங்கினார். அப்படி சுவாமி ராமானுஜருக்கு பாஷ்யக்காரர் அப்படிங்கிற திருநாமம் வருவதற்கு காரணமாக இருந்த கூரத்தாழ்வானின் வைபவத்தை நாம இந்த நிகழ்ச்சியில அனுபவிச்சோம். கூரத்தாழ்வான் அப்படிங்கிற திருப்பெயர் அவருக்கு எப்படி ஏற்பட்டது, ஏன் ஏற்பட்டது அப்படிங்கிறத அடுத்த பகுதியில நாம அனுபவிப்போம். தொடர்ந்து கூரத்தாழ்வானை கொண்டாட ஆரம்பிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. நன்றி, வணக்கம்.